வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழ் மக்களின் முள்ளிவாய்க்கால் பேரழிவு, மனித குலத்தை தலைகுனிய வைத்த பேரவலம், கேள்விக்குறியாகும் நீதி. காவி உடைகளை களையுங்கள், கஞ்சாவுடன் கைதான பிக்குகளுக்கு பௌத்த பீடங்கள் கொடுக்கும் பெருமழுத்தம், எடுக்கப்பட்டுள்ள அதிரடி முடிவு. வேலை செய்து கொண்டிருந்த தந்தையை பார்த்து கொண்டிருந்த சிறுவனுக்கு நேர்ந்த சோகம், அதிர்ச்சியில் குடும்பத்தினர். நடந்தது என்ன? நீர்த்தடாகத்தில் நீராடச் சென்ற சிறுவனுக்கு நேர்ந்த துயரம், யாழில் இடம்பெற்ற சோக சம்பவம். சுவிஸிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த நபரின் வீட்டுக்குள் நுழைந்த மர்ம கும்பல், கொள்ளைக்காக பறிபோன உயிர். யாழில் இடம்பெற்ற மர்ம சம்பவம், விசாரணை தீவிரம். மகிந்தவை அடுத்து வலையில் கோட்டபாய, அம்பலமான மற்றுமொரு பாரிய ஊழல், சிக்கப்போகும் பெரும் புள்ளி. நாட்டில் இளம்வயது பெண்களுக்கு வந்துள்ள ஆபத்து, பல்வேறு சம்பவங்களால் சிதைந்து போகும் கனவுகள், செல்வாக்கு செலுத்தும் அதிர்ச்சி தரும் காரணம், பெற்றோர்களே அவதானம், வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். முள்ளிவாய்க்கால் என்பது ஒரு இனத்தின் பெயர் மட்டுமல்ல, அது ஒரு இனத்தின் அழுகை, இழப்பு மற்றும் இன்னும் நீதியை தேடி அலைந்து கொண்டிருக்கும் ஆயிரக்கணக்கான உயிர்களின் நினைவு சின்னமாகும். 2009 ஆண்டு மே மாதம் 18 உலகமே பார்த்து கொண்டிருக்கையில் மனித குலத்தை தலைக்குனிய வைத்து பேரவலம் முள்ளிவாய்க்கால் மண்ணில் அரங்கேறியது. உரிமைக்காக போராடிய தமிழினத்தின் போராட்டம் பயங்கரவாதத்திற்கு எதிரான போர் என்ற பெயரில் முன்னெடுக்கப்பட்ட இரத்த போரின் முடிவில் மனித பேரழிவாக மாறியது. வன்னியின் பல பகுதிகளில் இருந்து இடம்பெயர்ந்த மக்கள் இறுதியில் உயிர் காக்க முள்ளிவாய்க்காலில் தஞ்சமடைந்தனர். பதுங்கு குழிகளும் தற்காலிக கூடாரங்களும் அமைத்து பாதுகாப்பு தேடிய அந்த மக்கள் மீது இடைவிடாத எரிகணை தாக்குதல்கள், வான் தாக்குதல்கள் மற்றும் கனரக ஆயுத தாக்குதல்கள் நடத்தப்பட்டன. அந்த மண் ஆயிரக்கணக்கான மக்களின் குருதியால் நனைந்தது. பலர் அங்கேயே உயிரிழந்தனர். பலர் தமது உடல் உறுப்புகளை இழந்து இன்னும் போரின் காயங்களோடு வாழ்ந்து வருகின்றனர். இன்னும் பலர் இராணுவத்தினரின் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் காணாமல் போயினர். அவர்களை தேடி தாய்மார்கள், மனைவிகள் மற்றும் உறவினர்கள் ஆண்டுகள் கடந்தும் வீதிகளில் போராடி கொண்டிருக்கின்றனர். முள்ளிவாய்க்காலில் இருந்து மக்களை வெளியேற்றிய வட்டுவாகல் பாலம் இன்று அமைதியாக நின்றாலும் அது ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் இறுதி நினைவுகளையும் பிரிவுகளையும் சுமந்து நிற்கின்றது. பலருக்கு அது தங்கள் உறவுகளை கடைசியாக பார்த்த இடமாகவே உள்ளது. போரின் சாட்சிகளாக இன்னும் அந்த மண்ணில் கிழிந்த ஆடைகள், குழந்தைகள் விளையாடிய பொம்மைகள், மருந்து குவளைகள், புகைப்பட ஆல்பம்கள் மற்றும் வெடிகுண்டுகளால் துளைக்கப்பட்ட பாத்திரங்கள் காணப்படுகின்றன. அவை அனைத்தும் அங்கே வாழ்ந்த மக்களின் துயர கதைகளை அமைதியாக சொல்லிக் கொண்டிருக்கின்றன. பாதுகாப்பிற்காக தோண்டப்பட்ட பதுங்கு குழிகள் இன்னும் அந்த மண்ணின் அடையாளங்களாக காணப்படுகின்றன. சில இடங்களில் தோண்டப்படும் போது மனித எலும்புக்கூடுகள் கூட மீட்கப்படுகின்றன என்பது போரின் கொடூரத்தை மீண்டும் நினைவூட்டுகின்றது. சுனாமி அனர்த்தத்திலிருந்து மீண்டு வாழ்வை மீண்டும் கட்டியெழுப்ப முயன்ற மக்கள் சில ஆண்டுகளிலேயே மீண்டும் போரால் சிதைக்கப்பட்டனர். இன்று கூட அந்த மக்கள் பல அடிப்படை வசதிகளின்றி மனக்காயங்களோடு வாழ்ந்து வருகின்றனர். போரின் வெற்றியை நினைவு கூற இராணுவ நினைவு சின்னங்கள் நிறுவப்பட்டுள்ள நிலையில் தமது உயிரிழந்த உறவுகளை நினைவு கூற விரும்பும் மக்களின் வேதனையும் உரிமையும் இன்னும் முழுமையாக அங்கீகரிக்கப்படவில்லை என்ற உணர்வு பலரிடமும் நீடிக்கின்றது. முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்பது ஒரு அரசியல் நிகழ்வு மட்டுமல்ல, அது தாய் இழந்த குழந்தையின் அழுகையும், மகனை தேடும் தாயின் கண்ணீரும், காணாமல் போனவரை காத்திருக்கும் குடும்பத்தின் முடிவற்ற ஏக்கமுமாகும். காலம் கடந்தாலும் அந்த மண்ணில் நடந்த துயரத்தின் நினைவுகள் அழியவில்லை. அந்த மக்களின் உள்ளங்களில் இன்னும் பதிந்திருப்பது நீதி கிடைக்காத வேதனை மட்டுமே. கம்பளையின் நாரன்விட்ட பகுதியில் இடம்பெற்ற துயர சம்பவத்தில் கூரையிலிருந்து தவறி விழுந்த தந்தையின் கீழ் சிக்கி 3 வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, கம்பளையின் நாரன்விட்டு பிகில்ல தென்னிய பகுதியை சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவர் வீட்டின் கூரை பகுதியில் இருந்து நீர் குழாயை எடுப்பதற்காக மேலே ஏறியுள்ளார். அப்போது தந்தை மேலே ஏறுவதை கீழே நின்று பார்த்துக் கொண்டிருந்த 3 வயது சிறுவன் அருகில் இருந்த நிலையில்
மாடி பகுதியில் இருந்து பலகையொன்று உடைந்ததால் தந்தை சமநிலையை இழந்து சிறுவன் மீது விழுந்ததாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதில் படுகாயமடைந்த தந்தையும் சிறுவனும் உடனடியாக கம்பளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். எனினும் சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. காயமடைந்த தந்தை தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் தொடர்பாக கம்பளை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சுவிட்சர்லாந்திலிருந்து யாழ்ப்பாணம் வந்திருந்து 67 வயதுடைய முதியவர் ஒருவர் சண்டிலிப்பாய் பகுதியில் உள்ள தனது வீட்டில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வள்ளிபுரம் சந்திரசேகரம் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, நீண்ட காலமாக சுவிட்சர்லாந்தில் குடும்பத்துடன் வசித்து வந்த குறித்த முதியவர் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு விடுமுறைக்காக யாழ்ப்பாணம் வந்த சண்டிலிப்பாயில் உள்ள தனது வீட்டில் தங்கியிருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதிக்கு பின்னர் அவருடன் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் உறவினர்கள் நேற்று முன்தினம் மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசியதை அடுத்து கதவை உடைத்து உள்ளே சென்றபோது உடலில் பல வெட்டுக்காயங்களுடன் முதியவர் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார். போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராக்கள் சேதப்படுத்தப்பட்டிருந்தமே தெரிய வந்துள்ளது. எனினும் கேமரா சேதப்படுத்தப்படுவதற்கு முன்னர் பதிவான காணொளிகளில் கடந்த 14ஆம் தேதி இரவு முகமூடி அணிந்த இருவர் சமையலறை வழியாக வீட்டிற்குள் நுழைந்துள்ளமை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சந்தேக நபர்கள் பாதுகாப்பு கேமராக்களை சேதப்படுத்திய பின்னர் வீட்டில் இருந்த முதியவரை கூறிய ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்து அவரிடமிருந்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். உடற்கூற்று பரிசோதனையின் போது உயிரிழந்த முதியவரின் உடலில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் கூறிய ஆயுத தாக்குதலுக்கான காயங்கள் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் மேலதிக பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக மானிப்பாய் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறையில் உள்ள நீர் தடாகத்தில் குடும்பத்துடன் நீராட சென்ற 16 வயது சிறுவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் சுமார் 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்தவர் பருத்தித்துறை புலோலி மேற்கு பகுதியைச் சேர்ந்த திலீபன் சந்தோஷ் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சிறு வயதில் தந்தையை இழந்த குறித்த சிறுவன் தாயாரின் அரவணைப்பில் வளர்ந்து வந்த நிலையில் இந்த துயரச் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவத்தின் போது குடும்பத்துடன் நீராடிக் கொண்டிருந்த போது சிறுவன் நீரில் மூழ்கியதாக கூறப்படுகின்றது. உடனடியாக மீட்கப்பட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சடலம் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் உடற்கூற்று பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் மிக இளவயதிலுள்ள சிறுமிகள் தாய்மார்களாக மாறும் நிலை, அதாவது யௌவன வயது கற்பங்கள் அதிகரித்து வருவதாக போலீஸ் ஊடகப் பிரிவு 2026 மே 16ஆம் தேதி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இது பெற்றோரும் குழந்தைகளும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய முக்கியமான சமூக பிரச்சனையாகும் என அந்த அறிக்கை வலியுறுத்துகின்றது. இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணிகளில் ஒன்றாக குடும்பங்களுக்குள் உள்ள உணர்ச்சி பிணைப்புகள் குறைந்து வருவது குறிப்பிடப்பட்டுள்ளது. பல பெற்றோர் வேலை பளுவின் காரணமாக தங்கள் மகள்களின் நாளாந்த வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் உணர்ச்சி வேதனைகளை புரிந்து கொள்ள போதிய நேரம் செலவிட முடியாத நிலை உருவாகியுள்ளது. வீட்டில் தேவையான அன்பும் கவனமும் கிடைக்காத போது சில இளம்பெண்கள் குடும்பத்திற்கு வெளியில் உள்ளவர்களிடமிருந்து அன்பும் ஆதரவும் தேடுவதற்கான நிலை ஏற்படுகின்றது என போலீசாருக்கு கிடைக்கும் புகார்களில் தெரிய வந்துள்ளது. இதனால் பலர் மொபைல் போன்கள் மற்றும் சமூக ஊடகங்களை அதிகமாக பயன்படுத்தும் பழக்கத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர்.
இவ்வாறான சூழ்நிலைகள் கல்வி பாதிப்பு, சிறுவயது இழப்பு மற்றும் எதிர்கால வாய்ப்புகளுக்கு தீவிர பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என போலீசார் எச்சரிக்கின்றனர். பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுடன் திறந்த உரையாடலை கொண்டிருக்க வேண்டும். அவர்களின் நடத்தை மாற்றங்களை கவனிக்க வேண்டும். சமூக ஊடக பயன்பாட்டை கண்காணிக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் போன்ற தளங்களில் அறிமுகமற்ற நபர்களுடன் தொடர்பு கொள்ளாமல் இருக்கவும், தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஏதேனும் பிரச்சினை, அச்சுறுத்தல் அல்லது சந்தேகம் ஏற்பட்டால் அதை மறைக்காமல் பெற்றோர், ஆசிரியர்கள் அல்லது நம்பகமான பெரியவர்களிடம் தெரிவிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இவ்வாறு குடும்பங்களின் விழிப்புணர்வு மற்றும் திறந்த தொடர்பு மூலம் சிறுவர் மீதான குற்றங்கள் மற்றும் யௌவன கற்பங்களை தடுப்பது சாத்தியம் எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அவசர நிலை ஏற்பட்டால் 119, 118, 109 அல்லது 107 என்ற அவசர அழைப்பு எண்களுக்கு தகவல் வழங்குமாறு இலங்கை போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி வகித்த காலத்தில் COVID-19 பரவல் சூழ்நிலையில் ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்ட விதத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு விசாரணைகளை ஆரம்பிக்க தீர்மானித்துள்ளது. இந்த மோசடி தொடர்பில் கோட்டாபய ராஜபக்சவுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த சிலரின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்ற போதிலும் இதுவரை எவ்வித சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இந்த விடயம் அண்மையில் நாடாளுமன்றத்திலும் விவாதிக்கப்பட்டிருந்தது. பதிவு செய்யப்படாத நிறுவனம் ஒன்றின் ஊடாக ரேபிட் ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டதில் அரசாங்கத்திற்கு பாரிய நட்டம் ஏற்பட்டுள்ளதாக கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையிலேயே விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகின் ரட்டட்டு அமைப்பின் சன்றிய மகபத்து என்பவர் கடந்த 2024 ஆண்டு டிசம்பர் 19 வழங்கிய முறைப்பாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன. இது குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தை சன்றிய மகபத்து தனது சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த முறைப்பாட்டில் சுமார் 3.1 பில்லியன் ரூபாய் பெறுமதியான ஆன்டிஜென் பரிசோதனை கருவிகள் இறக்குமதி செய்யப்பட்டதில் இந்த மோசடி இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் முறைப்பாடு செய்ததன் காரணமாக ஏதேனும் அச்சுறுத்தல் அல்லது அசௌகரியங்களுக்கு உள்ளானால் உடனடியாக ஆணைக்குழுவின் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு அறிவிக்குமாறும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த அரசாங்க காலப்பகுதியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக யார்பஸ் விமான கொள்வனவு ஒப்பந்தத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் மோசடி தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அண்மையில் விசாரணைக்காக ஆணைக்குழுவில் முன்னிலையாகி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. தாய்லாந்திலிருந்து போதைப் பொருட்கள் கொண்டு வந்ததாக குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு தற்போது விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள 23 பிக்குகள் தொடர்பான விவகாரம் தற்போது மதத்துறையிலும் சமூகத்திலும் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக பௌத்த மதத்தின் 3 சமய பதிவாளர்கள் அந்த துறவிகள் தங்களது துறவற உடைகளை கைவிட வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர். அஸ்கரி பீடத்தின் பதிவாளர் கலாநிதி மெதகம தம்மானந்த தீரர் தெரிவித்ததாவது, குறித்த துறவிகள் தாமாக முன்வந்து தங்கள் துறவற உடையை கைவிடுவது பொருத்தமானது என்றும் அவர்கள் நிரபராதிகள் என நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் பின்னர் மீண்டும் துறவரத்தில் சேர அனுமதி வழங்கப்படலாம் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதற்காக ஜனாதிபதி மற்றும் சட்டமா அதிபருடன் கலந்தாலோசித்த பின்னர் சம்பந்தப்பட்ட பிக்குகளை சந்தித்து இந்த விடயம் குறித்து பேசியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்கள் நடவடிக்கைகள் இந்த நாட்டில் மட்டுமல்ல சர்வதேச அளவிலும் இந்த மதத்திற்கு பெரும் அவமானத்தை ஏற்படுத்தியுள்ளது என அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. சங்க சமூகமாக இத்தகைய குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை எவ்வாறு ஒழுங்குபடுத்துவது என்பது கடினமான விடயம் என்றும் இதனால் துறவற உடையை தாமாகவே கைவிட்டு பின்னர் நிரபராதிகள் என நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் துறவரம் பெற முடியும் என்ற நடைமுறை குறித்து கருத்து
முன்வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பௌத்த துறவிகள் அந்த உடையுடன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுவது பொதுமக்களுக்கு தவறான செய்தியை வழங்கக்கூடும் எனவும் மெதகம தம்மானந்த தேரர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்த விவகாரம் தொடர்பான கருத்துக்கள் மதத்துறையினரிடையிலும் சமூகத்திலும் பல்வேறு நிலைப்பாடுகளை உருவாக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.